கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் மஞ்சிஸ்தா, அதிமதுரம், கடுக்காய் இந்த 3 ஹெர்பலை வச்சு நம்ம சோப்பு வந்து பண்ணியிருந்தோம். அந்த சோப்பு தான் இப்போ வந்து அன்மோல்டு வந்து பண்ண போகிறோம். அவங்களுடைய கலரை பாருங்கள். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சிஸ்தா, பன்னீர் ரோஸ், அதிமதுரமும், அடுத்த சைடு வந்து கடுக்காய் இதோட லேயரும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சோப்பு வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்மனெண்ட்டே கிடையாது. சோப்பு ஊற்றும் போது ஒரு கலரும், நம்ம அன்மோல்ட் பண்ணும் போது ஒரு கலர், அதை க்யூரிங் டைமில் வைக்கும் போது ஒரு கலரும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூசேஜுக்கு வரும்போது அதோட கலர், இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து கலர் ஆட் பண்ணால் மட்டும்தான் இனிஷியலில் என்ன கலர் இருக்கோ கடைசி வரைக்கும் அந்த கலர் இருக்கும். நேச்சுரலில் கலர் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி நம்ம வந்து நல்ல சூப்பர் ஃபேட் வந்து நிறையவே விடுவோம். சோப்பு வந்து அதனால தான் வந்து சீக்கிரமாக கரையுது. சூப்பர் ஃபேட் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே மாய்ஸ்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோப்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லுமே நம்ம ஊற்றும் போது கீழே விழுந்திருக்கும். அது எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே க்யூரிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் நம்ம காத்தோட்டமான இடத்துல, க்ளீனாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சு க்யூரிங் வந்து பண்ணணும்.